2024ஆம் ஆண்டு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலின் மூலம் இலங்கை மக்கள் வழங்கிய அரசியல் ஆணை இன்று அதன் உண்மையான அர்த்தத்தையும் பெறுபேறுகளையும் வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது. பல தசாப்தங்களாக அதிகாரம், செல்வாக்கு மற்றும் அரசியல் பாதுகாப்பின் பின்னால் மறைந்து கொண்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி வந்தவர்களுக்கு இனி அதே சூழல் இல்லை என்பதை முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்த்தனவுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ள நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இது ஒரு தனி நபருக்கு எதிரான தண்டனை மட்டுமல்ல, இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை மீள நிலைநாட்டுவதற்கான புதிய அரசியல் யுகத்தின் முக்கிய அடையாளமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் அரசு நிறுவனங்களிலும் விசாரணை அமைப்புகளிலும் தகுதியும் நேர்மையும் கொண்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதன் விளைவாக நீண்ட காலமாக முடங்கி கிடந்த பல விசாரணைகள் மீண்டும் உயிர் பெற்றுள்ளன. அதன் பிரதிபலிப்பாகவே 2006ஆம் ஆண்டு லுத்தர் சபையின் தலைவராக பதவி வகித்த காலத்தில் அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தி வாகனங்களை குத்தகைக்கு எடுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சரண குணவர்த்தனவுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட 222 கீழ் 2022, 203 கீழ் 2022, 205 கீழ் 2022 மற்றும் 206 கீழ் 2022 ஆகிய 4 வழக்குகளையும் விசாரித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகைல் ஒவ்வொரு வழக்கிற்கும் தலா 4 ஆண்டுகள் வீதம் மொத்தமாக 16 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனையை விதித்தார். அதனுடன் 18 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பின் போது நீதிபதி வெளியிட்ட கருத்துக்கள் வெறும் சட்ட தீர்ப்பின் எல்லையை தாண்டி இலங்கையின் சமகால அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளின் வேர்களை தொட்டுச் சென்றன. சில அரசியல்வாதிகளும் அதிகாரமிக்க நபர்களும் செய்த இத்தகைய பாரிய ஊழல்களே இன்று நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியதோடு சாதாரண மக்கள் எரிபொருள், சமையல், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்காக நீண்ட வரிசைகளில் நிற்க வேண்டிய துயர நிலையை உருவாக்கியதாக நீதிபதி சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வார்த்தைகள் நீதிமன்ற குறிப்புகளாக மட்டுமன்றி கடந்த சில ஆண்டுகளில் எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்த இலங்கை மக்களின் மனவேதனையின் பிரதிபலிப்பாகவும் அமைந்தன. தாம் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர் என்றும் இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர் என்றும் தெரிவித்து தண்டனையில் சலுகை கோரப்பட்ட போதிலும் அரச நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டுமெனில் இவ்வாறான ஊழல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அவசியம் என்ற நிலைப்பாட்டில் நீதிமன்றம் உறுதியாக நின்றது. சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படை கோட்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய இந்த தீர்ப்பு அதிகாரமும் செல்வாக்கும் நீதிக்கு மேலானவை அல்ல என்பதை நினைவூட்டுகிறது. அரசியல் தலையீடுகளிலிருந்து விடுபட்ட சுயாதீன நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட முடியும் என்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகவும் இந்த வழக்கு அமைந்துள்ளது. விசாரணை அமைப்புகள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் போது எவ்வளவு அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை இந்த தீர்ப்பு மீண்டும் நிரூபித்துள்ளது. மக்கள் 2024 தேர்தலில் எதிர்பார்த்த மாற்றம் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை மீள நிறுவும் மாற்றமாகும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நல்லாட்சியின் சாராம்சத்தை இவ்வாறு கூறியுள்ளார்: ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதை முறை. அதாவது எவரிடமும் பாரபட்சம் காட்டாமல் அனைத்தையும் ஆராய்ந்து நீதியுடனும் நடுநிலையுடனும் தீர்ப்பு வழங்குவதே உண்மையான ஆட்சி என்பதாகும். அந்த குறளின் பொருளை நடைமுறையில் பிரதிபலிக்கும் ஒரு நிகழ்வாகவே சரண குணவர்த்தனவுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பை பார்க்க முடிகிறது. ஊழல் செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை
மக்களிடம் மீண்டும் உருவாக்குவதோடு இலங்கையின் புதிய அரசியல் காலகட்டத்தில் நீதியும் பொறுப்பு கூறலும் வெறும் கோஷங்களாக அல்லாமல் நடைமுறை உண்மைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதற்கான வலுவான சான்றாகவும் இந்த தீர்ப்பு விளங்குகிறது.